ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ளவுஸுக்கு பேக் நெக் எப்படி நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவும் 36 இன்ச்சு. இந்த 36 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு தான் நம்ம இப்போ பின் கழுத்து நீட்டாக ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜன்னல் வச்சு முந்தி ஜன்னல் மாடல் கழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் மாற மாற இந்த கழுத்துக்கு பேரெல்லாம் வித்தியாசமாக மாறிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ நம்ம 6 இன்ச்சு நீளத்துக்கு அளவு எடுத்திருக்கோம். இந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கத்துலேருந்து 6 இன்ச்சு அளவு எடுத்திருக்கோம். 1 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டு மொத்தம் 7 இன்ச்சு. பேக்கில் ஜன்னல் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம 7 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த 7 இன்ச்சியோட சென்டர் பகுதியில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம இப்போ துணியை நம்ம 2ஆக போல்டிங் பண்ணி, உடம்பு பகுதி துணியை 2ஆக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். 36 இன்ச்சு கூடால தைக்கிறதுக்கு எடுத்த துணியோட சேர்த்து நம்ம 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், போல்டிங் பண்ண பிறகு தான் இந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 7 இன்ச்சியோட சென்டர் பகுதி 3.5லேருந்து 1 இன்ச்சு எடுத்து பாருங்கள், இந்த 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம நீட்டாக இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்தால் போதும். சூப்பரான கழுத்து நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நம்ம கழுத்தோட இறக்கமெல்லாம் கட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த ஜன்னல் வச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடத்த மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். பாருங்கள், சூப்பரான ஒரு டிசைனிங்கில் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த நெக் டிசைனை ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இந்த நெக் டிசைன் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கேன்வாஸ் எதுவுமே எடுக்கலை. சிங்கிள் 1/4 இன்ச்சு லேஸ் தான். அதுவும் இந்த ட்ரெஸ்ஸோட கலர்லேயே, மெயின் பீஸ் துணிக்கு கலர்லேயே நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இது லைனிங் துணி. லைனிங் துணிக்கும் அடிப்பகுதியில் நம்ம மெயின் பீஸ் துணியை வச்சுருக்கோம். மெயின் பீஸ் துணியை வச்ச பிறகு பாருங்கள், இந்த மாதிரி இந்த துணிக்கு தைக்கிறதுக்கு, நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு இடம் விட்டு நீட்டாக நம்ம என்ன மாடலில் கட் பண்ணி வச்சுருக்கோமோ டிசைனில், அதே டிசைனுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த கட்டிங் நம்ம நேரில் கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸில் தான் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதே மாதிரி தைச்சிருக்க தையலையும் நம்ம கட் பண்ணி விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ தைச்சி முடித்தாச்சு. தைச்சி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடணும். கட் பண்ணி விடும்போது நமக்கு அந்த வளைவு பகுதியெல்லாம் நீட்டாக அழகாக வளைஞ்சி கொடுக்கும். நம்ம கட் பண்ணாமல் தைக்கும்போது அந்த வளைவு பகுதியெல்லாம் வளைஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் நம்ம லைட்டாக கிராஸில் கட் பண்ணி விட்டு தைக்கணும். பாருங்கள், இந்த சென்டர் பகுதி. அடுத்ததாக இந்த தையலோட வெளிப்பகுதி எல்லாமே நம்ம தைச்சி முடிச்சு வச்சுருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த வேஸ்ட் துணியில் இந்த துணி நம்ம தைச்சிருக்க டிசைனிங் தக்கன வளைஞ்சி வர்றதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த கட்டிங் கொடுக்குறோம். பாருங்கள், அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த லைனிங் துணியை பாருங்கள், அந்த மெயின் பீஸ் ஹோல், அந்த துணியில் இருந்த ஹோலுக்கு உள்ளோடி நம்ம கொடுத்தாச்சு. கொடுத்து திருப்பி எடுத்து ஒரு ஷோ அடி அடிச்சுக்கிடுவோம். பாருங்கள், இந்த கழுத்தோட ஜன்னல் பகுதி நமக்கு இப்போ நீட்டாக டிசைனிங்கில் திருப்பி எடுத்தாச்சு. அடுத்ததாக அதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். ஏன்னா இதுக்கு நம்ம கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற கழுத்து மாதிரி நம்ம தைச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு தக்கன நீட்டாக நம்ம வளைச்சி தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன டிசைனில் தைச்சி எடுத்துருக்கோமோ அதே டிசைனில் இந்த ஷோ அடியும் அடிச்சுக்கிடணும். அடுத்ததாக அந்த கழுத்துக்கு டிசைன் நம்ம தைச்சி முடித்த பிறகு 1/4 இன்ச்சு லேஸ் எடுத்து நம்ம இப்போ தைச்ச பகுதி எல்லாத்தையுமே டிசைன் வச்சிட வேண்டியதான். பாருங்கள், 1/4 இன்ச்சு லேஸ் எடுத்து நம்ம தைச்ச பகுதியை நீட்டாக தைச்ச தையல் தெரியாத அளவுக்குள்ள லேஸ் 1/4 இன்ச்சு லேஸ் எடுத்து நீட்டாக ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ் இருந்து. இந்த டிசைன் எப்படி இருந்து ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த 1/4 இன்ச்சு லேஸு நம்ம எப்படி ஜாயின் பண்ணி
தைச்ச பிறகு அந்த நெக்கோட மாடலை பாருங்கள், சிம்பிள் மாடல் தான். ஆனால் அந்த துணி பார்க்குறதுக்கே இந்த ப்ளவுஸோட லுக்கு வேறு மாதிரி இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நம்ம தங்கமல்லி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடில் தைச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.